நீங்கள் ஒரே 1 லட்ச ரூபா கொண்டு வாங்க, உங்களுக்குன்னு சொந்த வீடை வந்து நீங்கள் இங்கே கட்டி சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. சரிங்க. சைட்டு எப்படி இருக்குது? மெயினாக மெயின் ரோட் மேலேயே இருக்குங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. மெயின் ரோடு பட்ஜெட்டில் இருக்கிறனால இந்த சைட் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. 16 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடே கொடுக்குறாங்க. 2.25 சென்ட்டில் கொடுக்குறாங்க. ஹாலோ பிளாக்லலாம் கட்டுறது இல்லைங்க, செங்கல்ல தான் கட்டி கொடுக்குறாங்க. இடத்துக்கும் லோன் இருக்குது, வீட்டுக்கும் லோன் இருக்குது. பஸ் வந்து டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் பொள்ளாச்சி ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூருக்கே இங்கேருந்து வந்து டேரெக்டாக உங்களுக்கு பஸ் வசதி இருக்கனால கவலையே வேண்டாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொந்தமாக வீடு வாங்கியிருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ என்ன மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சொந்த வீட்டில் இருக்கணுன்றதான் என்னோட ஆசை. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீடு வாங்கணுன்னாலே வந்து 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இருந்தால் தான் ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக வாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தப்பு தப்பு தப்பு. சரிங்களா? வெறும் 16 லட்ச ரூபாவில் சொந்தமாக வீடுங்க. அது 2.25 சென்ட்டில் வந்து 1 BH வந்து நம்ம ஆதி பில்டர்ஸ் வந்து கட்டி கொடுக்குறாங்க. 2 BH பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 20 லட்ச ரூபாயில் கட்டி கொடுக்குறாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இங்கே எவ்வளோ சென்ட்டு போகுது, என்னென்ன அம்யூனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யதார்த்தமாக நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணோம். இவங்க வந்து இங்கே சைட் பார்க்குறதுக்காக வந்திருந்துருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? பொள்ளாச்சியில் இருந்தீங்களா? பொள்ளாச்சிலேருந்து எப்படி தெரியுது? ஓரளவுக்கு நியரில் பக்கமாக இருக்குங்களா? பொள்ளாச்சிலேருந்து ரொம்பவே பக்கம் எங்களுக்கு. ஓகே. சைட் எப்படி இருக்குது? மெயின் ரோட் மேலேயே இருக்குங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. மெயின் ரோடு கேரளா போகிற மாதிரி. பொள்ளாச்சி ரொம்ப கிட்ட பக்கத்தாலே இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 15 நிமிஷம் தான் வரதுக்கு. ஓகே ஓகே ஓகே. 5 நிமிஷத்தில் பொள்ளாச்சிலேருந்து வந்துட்டோம். ஓகே. ஸோ நிறையா சப்ஸ்கிரைப் பொள்ளாச்சிலேருந்து பொள்ளாச்சி நியரில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பொள்ளாச்சி கஸ்டமரே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே டைரெக்டாக கேட்டிருக்கோம். நீங்கள் சைட் எதை பார்த்துருக்கீங்களா? இப்போது சைட் பார்த்துட்டு இருக்கோம். பட்ஜெட்டில் இருக்கிறனால இந்த சைட் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ரொம்பயுமே பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. சைட்ஸ் வந்து நிறையா அவைலபிள் இருக்குது. எந்தளவுக்கு சீக்கிரம் வரீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி இங்கே வீடு கட்டுற பிளானுங்களா? வீடு கட்டுற மாதிரி பிளான் தான். வீடு கட்டுற மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால நம்ம போக்குவரத்துக்கு பக்கமாக இருக்குது. அதனால வீடு கட்டி நம்ம சொந்த ஊரே பொள்ளாச்சிங்களா? சொந்த ஊரே பொள்ளாச்சி தான். உங்களுக்கு கவலையே இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இடம் தேடிட்டே இருந்தோம். கரெக்டாக எங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக. ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த சைடு திரும்பி பாருங்களேன். கிட்டத்தட்ட தென்னை மரம் மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். ஏக்கர் கணக்கில் தென்னை மரம் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு ஹைவே ரோடு மேலே வந்து நம்ம சைட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்துல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். நம்ம சைட்டு கொஞ்சம் மேலே இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி வெஹிக்கிள் இல்லாட்டியும் நீங்கள் தாராளமாக பஸ்ஸில் போய்க்கலாங்களா? நீங்கள் வந்ததுலேருந்து பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லையா? போனக்குள்ளே 3 பஸ் போயாச்சு. பஸ் வந்து டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் பொள்ளாச்சி ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூருக்கே இங்கேருந்து வந்து டேரெக்டாக உங்களுக்கு பஸ் வசதி இருக்கனால கவலையே வேண்டாம். உங்ககிட்ட பைக் இல்லாட்டியும் பரவாயில்ல, தாராளமாக வந்து நீங்கள் ஏறி போகலாம். இது பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்களா? அது என்ன ஊருங்க? வடக்கிப்பாளையம். வடக்கிப்பாளையம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் வரும். ஸோ நியர்பை எதாவது கிராசரி வாங்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பக்கங்க. ஸோ நம்மளுடைய வடக்கிப்பாளையத்துக்கும் புறவிப்பாளையத்துக்கும் நடுவில் இருக்கும். ஓகே. ஏன்னா இவங்க கரெக்டாக ஊர் தெரியும், நம்மளுக்கு இந்த ஏரியா பற்றி தெரியாதுங்களா? அதனால தான் உங்ககிட்டே கேட்டேன் நான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து டேரெக்டாக சொல்லியிருக்காங்க, அவங்க சைட் பார்க்குறக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கட்டும். ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, சூப்பராக பேசினாங்க. அவங்களும் இங்கே வந்து சைட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட ஆதி பில்டரோட சார் இருக்காங்க.
ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நியர்பை கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சியில் கலக்கிக்கிட்டு இருக்க, லேண்டில் கலக்கிக்கிட்டு இருக்க நீங்கள் தான். லேண்டுங்களா? உங்களுக்கு டஃப் கொடுக்குறது யாருமே இல்லை. கண்டிப்பாக. அதேமாதிரி வந்து காம்படேட்டர் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு 16 லட்சம், 10 லட்சம், 11 லட்சம் இந்த பட்ஜெட்டில் வீடே கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயம். ஒரு லீஸுக்கு போகணும் அப்படின்னாலே வந்து ஒரு சிட்டிக்குள்ளே 8 லட்ச ரூபா இருந்தால் இல்லை 10 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் வந்து லீஸுக்கு போக முடியும். தனி வீடு பார்த்தீங்கன்னா வந்து புளியம்பட்டியில் 11 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாருங்க. சரிங்களா? செமையாக போச்சு. இப்போ நம்மளுடைய பொள்ளாச்சி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து நியர்வே பொள்ளாச்சி பக்கத்துலேயே வடக்கிப்பாளையம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து ஹைவே. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி டு கேரளா போகிற ஹைவே. சரிங்களா? இங்கே வந்து பஸ் வசதி இருக்குது. எனி டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். ஸ்ரீ வாமனா கார்டனில் தான் நம்ம வந்து இருக்கோங்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய புக்கிங் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இருந்தாலும் சைட்டு நிறையா இருக்கா இல்லை கொஞ்சமாக இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நிச்சயமாங்க. நம்ம தாங்க உங்களுக்கு நிறைய பக்கம் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் என்னென்ன சொல்கிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம கம்பெனி நேம் ஆதி பில்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். என்னோட நேம் ஆதி இப்ராஹிம். நம்ம மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம திருப்பூர், கோயம்புத்தூரில் நிறைய சைட் பண்ணியிருக்கோம். எல்லா பகுதியிலும் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொள்ளாச்சி ரொம்ப லைக் பண்ணி, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலே பொள்ளாச்சியில் வந்து நீங்கள் கொடுங்க சார் இதே பட்ஜெட்டுங்களை பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே லோ பட்ஜெட்டு தான். லோ பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குவாலிட்டி வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறோம். லேண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டு மேலே, மெயின் பக்கத்தில் இந்த மாதிரியே நம்ம நிறைய பகுதியில் கொடுத்துட்டு காரணமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு பொள்ளாச்சி கொடுங்க சார் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கால்ஸ் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பொள்ளாச்சியில் நம்ம வாமனா கார்டன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி அப்படின்னாலே பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா மெயின் ஜங்ஷன். ஆமாம், ஜங்ஷன். அது ஜங்ஷன் இல்லாமல் மெயினாக அது ஷூட்டிங் பாயிண்ட் அதிகம். அந்த சைடு ஷூட்டிங் நிறைய. ஆமாம், ஷூட்டிங் நிறைய, பட ஷூட்டிங் நிறைய எடுப்பாங்க. இன்னொன்று மெயினான பொள்ளாச்சி அப்படின்னால வடக்கிப்பாளையம் ரொம்ப பக்கம். ஸோ வடக்கிப்பாளையம் அப்படிங்கிறது ரொம்ப என்னன்னா, பொள்ளாச்சினாலே தென்னந்தோப்பு, இளநீ தான். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் திரும்பி பாருங்கள், தென்னந்தோப்பு வந்து ஏக்கர் கணக்கில் இருக்குது. இங்கே ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பொள்ளாச்சி வரைக்குமே இந்த தென்னந்தோப்பு கண்டினியூ ஆகுதுங்க. நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரோடு வந்து நம்மளுக்கு கீழே தான் இருக்கும், நம்ம சைட்டு கொஞ்சம் மேலே இருக்கும். அது வந்து சரியான ப்ளஸ் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட மெயின் ரோடுங்க. ஆமாம், அதனால் 100 வருஷத்துக்கு ரோடு போட்டாலும் நம்ம சைட்டுக்கு ஹைட்டு வராது. இது மெயின், அதாவது பொள்ளாச்சி வடக்கி வளர்ந்து மெயின் நடுப்புலி ரோடுங்க. இந்த நடுப்புலி ரோடு அப்படிங்கிறனால இது மெயினான ரோடு. உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிமிஷம் பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. மெயின் இது தொடர்ந்து அப்படியே கேரளா ரோடுனால நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பொள்ளாச்சியில் நான் லைக் பண்ணுற எதுக்குன்னா, ரொம்ப வந்து இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா இயற்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா பகுதியிலேருந்துமே வந்து கேட்பாங்க. இப்போ சென்னை, பெங்களூர், இதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, பொள்ளாச்சினாவே தமிழ்நாட்டிலே தனிப்பட்ட ஒரு இதுனா பொள்ளாச்சி. அந்த மாதிரி இதுலேயும் நிறைய பேர் கேட்டது காரணமாக நம்ம ஆதி பில்டர்ஸில் லோ பட்ஜெட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வாமனா கார்டன் அப்படிங்கிற இந்த புது பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கி இருக்கோம். ஸோ இது ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்னால நிறைய பேர் போகிறவங்க வரவங்களே புக் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நம்மளே வந்து இப்போ இந்த பேனர் இப்போ புதுசாக தான் வச்சாங்க. இப்போ தான் வச்சோம். வச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து செம புக்கிங் போயிட்டு இருக்குங்க இங்கே. ஸோ ஏன்னா வந்து 16 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடே கொடுக்குறாங்க, 2.25 சென்ட்டில் கொடுக்குறாங்க. சும்மா வந்து நம்ம ஒரு சென்ட்டில் கட்டி கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. இடம் இருக்கணும், முன்னாடி வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இடம் கொடுக்கணும், கார்டனு எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்னா பெரிய விஷயங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் இவங்க மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. நானும் நிறையா ஷூட்லாம் எடுத்திருக்கோம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறவர் இவர் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பெட்ரோல் பங்க் நியர்பை பக்கத்தில் இருக்குங்க பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே நம்ம சைட்டில் நியர்பை பெட்ரோல் பங்க் இருக்குது. சைட்டோட வாசலில் தான் பஸ் ஸ்டாப்பே. இதுதான் பஸ் ஸ்டாப். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. உங்ககிட்ட பைக்கே இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இங்கே வீடு கட்டிட்டு நீங்கள் அழகாக இருக்கலாம். ஆமாங்க. நம்மளுடைய இதே பார்த்தீங்கன்னா வாடகை பெண்கள் சொந்த வீடுங்கிறதா நம்மளுடைய மெயின் கான்செப்ட். என்னென்னா, வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்க காரணமாக இதுவும் அதே மாதிரி தான். இது ஆண்டோட ப்ராஜெக்டாக இருக்குது. அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் 30 லட்சம் இல்லாமல் ஒரு 1 BHK வீடு வாங்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சென்டோட விலையே பார்த்தீங்கன்னா 7 to 7.5 லட்ச ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரிண்ணா, இந்த பகுதியிலையும் நாம் வந்து நம்மளுடைய ஆதி பில்டர்ஸ்னாலே லோ பட்ஜெட்டு, என்ன தரமான கன்ஸ்ட்ரக்ஷன், பெஸ்ட்டான ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது ஃபுல்லாக டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு. சரிங்களா, ஒரு 11 ஏக்கரா பரப்பளவில் ஃபுல்லாக டிடிசிபி அப்ரூவ் வாங்கி நம்ம எல்லாமே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடி தார் ரோடு, இந்த இபி ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் ஓவர் டேங்க் கட்டி
அது வந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைனு, ஆமாம், எல்லாமே கஸ்டமருக்கு வந்து எந்த விதம் டிடிசிபி நாம்ஸ் கூட எல்லாமே பிரித்து இதுலேயும் நம்ம வெறும் 16 லட்ச ரூபாய்க்கு, அதாவது ஒரு இடமே, ஆமாம், இடமே சென்ட் 7-7.5 லட்ச ரூபா போகக்கூடிய இடத்துல நம்ம இடத்தோட, அதாவது 2.25 சென்ட் இடத்தோட 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா வெறும் 16 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் யோசிப்பாங்க எவ்வளோ தான் இங்கே சென்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ போகுதுங்க இங்கே நம்ம வாமனா கார்டனில் இப்போ ஆஃபர் புக்கிங்கில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம 7 லட்ச ரூபா இல்லை, 6 லட்ச ரூபா இல்லை, வெறும் 3.5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். 50% ஆஃபர். ஒரு சென்ட்டோட விலையே 3.5 லட்ச ரூபா தான். ஓ, வெறும் 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட்டே வந்து நீங்கள் வாங்கிடலாம். இடமா வாங்குறவங்களுக்கு, இடமா வாங்குறவங்க கண்டிப்பாக. ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் இடத்துக்கும் லோன் இருக்குது, வீட்டுக்கும் லோன் இருக்குது. ஸோ அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ என்கிட்ட 16 லட்ச ரூபா கையில் இல்லைப்பா, நான் வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரே 1 லட்ச ரூபா கொண்டு வாங்க, உங்களுக்குன்னு சொந்த வீடை வந்து நீங்கள் இங்கே கட்டி சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, சரிங்களா? ஸோ உள்ளே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது, அப்படியே பார்க்கலாம் வாங்க. சைட்டு ஆல்ரெடி டெவலப் ஆகிடுச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டி ஆல்ரெடி குடியிருக்காங்க, 2 வீட்லேயுமே ஆள் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. பின்னாடி வந்து இவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க. நம்ம சொன்னோம்ல அந்த 16 லட்ச ரூபாய்க்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நான் காமிக்கிறேன். டேரெக்டாக சைட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து கஸ்டமர், நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கார்ன்னு இருக்குன்னு பாருங்கள். அங்கேயுமே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே தான், நம்ம சைட்டை தாங்க கட்டியிருக்காங்க. ரெண்டலுக்காக ஏதோ கட்டியிருக்காங்க. ஆமாம், ரெண்டல் பர்பஸ் கட்டியிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து 40 ஃபீட் ரோடுங்களா? 40 ஃபீட் ரோடு. லாரி போயிட்டு ஒரு லாரி வரலாம். கண்டிப்பாக அந்தளவுக்கு தாராளமாக இருக்கிற ரோடு. கண்டிப்பாக. அதேமாதிரி நிறைய மரங்களுமே நட்டு வச்சுருக்கீங்க. ஆமாங்க, எல்லா நம்ம சைட்டு ஃபுல்லாகவே மரங்கள், எல்லா மரம் கலந்து வச்சுருக்கிறோம், அதுவும் இருக்குது. ஸோ பைப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வீடுங்க வந்து ஒரு அதிகமாக கட்டி வந்துட்டாங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷன் ரெடியாக இருக்குது. வீடுங்கள்லாம் ஆகணும், உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இப்போ இதெல்லாம் வேலை முடிஞ்சுதுங்க. டேக்ஸ் போட லைனு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் லைன் போயிட்டுருக்கு. ஓகே, பண்ணிடுவோம். ஸோ ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க, பார்த்தீங்களா? ஸோ ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துக்கு போகணும். ஸோ பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் 16 lakhஸில் பார்த்தீங்கன்னா வந்து 1 BH கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே இதில் என்னென்ன கவர் ஆகும்? இதில் வந்து உங்களுக்கு லேண்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வந்துடும். ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு நம்ம ஒரு 1 BHK எடுக்கிறோன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்துடும். 2 BHK எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கஸ்டமைஸ். ஸோ இப்போ இது லேண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃபிக்ஸடாக ஸோ இவ்வளோ தான் இல்லைங்களா, ஒரு பக்கம் கட்டுவாங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி தாங்க வரும் அப்படிங்கிறது கிடையாது. கஸ்டமர் வந்தால் டைரெக்டாக வந்து லேண்டும் கஸ்டமைஸ் தான். ஏன்னா நம்ம லேண்டு அப்படின்னா ஒரு 4 திசை கேளுங்க, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. ஸோ ஒருத்தர் வடக்கு செட் ஆகும், ஒருத்தர் கிழக்கு செட் ஆகும், இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க ஒன்று மேக்கப் பார்த்து சைட்டில் கட்டியிருப்பாங்களா, தெற்க பார்த்து கட்டி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே கஸ்டமைஸ் தான், சரிங்களா? நம்ம எதுவுமே கட்டி ரெடியாக வச்சுட்டு கொடுக்குறதில்ல. இதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தர் வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு அவங்க செலக்ட் பண்ண சைட்டில் நம்ம ஒரு 4-5 பிளான் கொடுப்போம். நம்ம ஆஃபர் பட்ஜெட்டில் இந்த ஆஃபரில் எடுத்தாலுமே ஒரு 4-5 பிளான் கொடுப்போம். ஸோ அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், இல்லை வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம், ஒரு கனவு தானே, இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு பண்ணோம்னா அது அவங்களோட ட்ரீம் எப்படி மாறக்கூடிய கிளைண்ட். ஏன்னா சில பேருக்கு பெட்ரூம் இந்த அளவு தான், ஆமாம், இருக்கும், ஆள் இந்த அளவு வேணுங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அவங்கள கேட்டுட்டு நம்ம சைட் இன்ஜினியர் சைட்டில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அப்பயே பிளானை போட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையே நம்ம செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி. எவ்வளோ மாதத்தில் வந்து 1 BH கட்டி கொடுக்குறீங்க? 1 BHK பொறுத்தவரை நம்ம 4 months டைம் சொல்கிறோங்க. 4 மாதம். அதே மாதிரி 2 BHK பொறுத்தளவுக்கு நம்ம 6 மாதம் சொல்கிறோம். சரி. ஸோ அப்பப்போ டைமிங் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நிச்சயமாக, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கட்டி வச்சுட்டு நம்ம கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு 10-20 வீடு 50 வீடு கட்டி வரவங்களுக்கு பாருங்கள் இது ரெடியாக இருக்குது, எடுத்துங்கன்னு கொடுக்குறது ஒரு விஷயம் இல்லை. பண்ணிடலாம். ஆனால் என்னன்னா ஒவ்வொரு வீடும், ஏன்னா ஒரு வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரீமுக்கான இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சௌகரியத்துக்கு பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சைட்டை பிடிச்ச சைட்டு புக் பண்ணிக்கலாம், பிடிச்ச பிளானை கன்ஃபார்ம் பண்ணி அதுலேயே நம்ம அப்ரூவ் வாங்கி இந்த வேலையை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா இப்போது கம்மியாக பட்ஜெட் கொடுக்குறாங்க, அதனால் வந்து பிரிக்ஸ் வந்து ஹாலோ பிளாக்காக இருக்குமா, இல்லை சால்ட் பிளாக், இந்த மாதிரிலாம் யோசிப்போம். இல்லை நீங்கள் கட்டுறது நாம் ஃபுல் செங்கல் பிரிக்ஸ். ஆமாம், ஃபுல் செங்கல். இவங்க
வந்து ஆலோ பிளாக்லலாம் கட்டுறது இல்லைங்க, செங்கல்ல தான் கட்டி கொடுக்குறாங்க. 16 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதனால் கம்மியாக எதை வேணால் போட்டு கட்டிடலாம் அப்படிலாம் கிடையாது. செங்கல், பியூர் செங்கல்ல வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுக்கணும்னாலும் சரி, ஃப்ரண்ட்டில் ஏதாவது ரூம் எடுக்கணும்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் அதே மாதிரி ஃபில்லரை பொறுத்தவரை ஃபில்லர் தான் மேலே கை எலக்ட்ரிக்கல் எல்லாமே நம்ம கொடுக்குற பட்ஜெட்லேயே வந்துடும். ஸோ ஒவ்வொன்றும் இப்போ எனக்கு வந்து 2.25 சென்ட் வேண்டாம், ஒரு 3 சென்ட் வேணும், 3.5 சென்ட் வேணும் கஸ்டமர் சொன்னால் அந்த லேண்டோட காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி பில்டிங் நம்ம சொல்கிறோம் 1 BHK எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, 2 BHK எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஃபிக்ஸட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே எனக்கு 100-200 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஸோ கஸ்டமைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எல்லாமே ஸோ லோன்லேருந்து எதுக்குமே அவங்க வெளியே அலைய வேண்டியதில்லை. ஓகே. அதே மாதிரி இப்போது லோனுன்றப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நார்மலாக ஒரு பூ கடைக்காரங்க, ஒரு மல்லிகை கடைக்காரங்க, ஒரு தள்ளுவண்டி கடைக்காரங்களும் இருப்பாங்க நம்ம சொந்த வீடில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா இந்த ரோட்டில் பிரியாணி கடை போட்டு விற்கிறவங்க கூட வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரவங்களோட அவங்க டெய்லி கேஷ் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா அவங்க தொழில் அந்த மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே லோன் பண்ணுறோங்க. இப்போ அக்கௌண்ட் சேலரி ஆனாலும் சரி, இல்லை கேஷ் சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, கையில் சம்பளம் ஆனாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இவ சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கேஷ் சேலரி பண்ணுறவங்க, சின்ன கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு காய்கறி கடை, இளநீ கடை, ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, அவங்களுக்கு கூட நம்ம பண்ணியிருக்கோம். லோன் போட்டு கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நடந்துருக்கிற ப்ராஜெக்டில் பார்த்தாங்கன்னா ஒரு ரவுண்டு விசிட் பண்ணாங்கனாலே தெரியும், எல்லாத்துலேயுமே செஞ்சு கொடுத்துருக்கோம். நமக்கு அதை சொன்ன பார்த்தீங்களா, நம்மளோட மெயின் கான்செப்டே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வீஸ் மைண்டாக, அதாவது வாடகை வீட்டில் இருக்கவங்களோட சொந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம ஆதி பில்டர்ஸே நம்ம கண்டிப்பாக. இவங்களாம் இன்ஷியல் எவ்வளோ கட்டலாங்க? இன்சியலாக பார்த்தீங்கன்னா முன்பணமாக வெறும் 1 லட்ச ரூபா மினிமம். 1 லட்ச ரூபா மினிமம் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். ஏன்னா கட்டும்போது அவங்களுக்கு லோன் கம்மியாகும், இஎம்ஐ கம்மியாகும், அவ்வளோதான். இப்போ ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதில் வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். சரிங்களா? மினிமம். ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலே ஒரு 1,50,000 இல்லாமல் ஒரு வாடகை வீடு நல்ல வீடு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு 8,000 10,000 கொடுக்காம ஒரு நல்ல வீடு கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில கிடைக்காது. அதுவும் ஓனர் இருப்பாங்க, லைன். ஆமாம், எல்லாமே இருக்கும். நிறைய அந்த சம்பந்தமாக நம்ம பார்க்குறப்ப நிறைய தொடர்ந்து வரும். இது பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அந்த வாடகை வீட்டுக்கு கட்டக்கூடிய காசை நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கு கட்டலாம். வாடகை வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் உங்கள் சொந்த வீட்டுக்கு கொடுத்தா போதும். மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் என்கிட்ட 2 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, இல்லை ரெடி கேஷே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கல, என்னடா நாங்கள் வந்து லோனுக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கல. லோனாக இருந்தாலும் ரெடி கேஷாக இருந்தாலும் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இந்த பொள்ளாச்சி இப்போ நம்ம வடக்கு சைட்டு வேணுங்க, பிடிச்சிருக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணிட்டு ஸ்காலிங் ஒரு கால் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இருக்கக்கூடிய சைட்டு காமிப்பாங்க. காமிச்சிட்டு பிளானிங் காமிப்பாங்க. அதில் எது பிடிச்சிருக்கோ அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாங்க. நீங்கள் லோனாக இருந்தாலும் சரி, ரெடி கேஷாக இருந்தாலும் சரி, தாராளமாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பர் ப்ராஜெக்ட்டுங்க. ஆக்சுவலாக ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க, ரோட்டு மேலே இருக்குங்க, ஹைவே ரோட்டு மேலே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இபி லைன்லாம் உள்ள அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இபிக்கு ஒன்று எது எழுதி போகணும் அப்படிலாம் இல்லை, ஒன்றே இபி லைன் இழுத்து நீங்கள் வீடு கட்டிக்கலாம். நம்ம சஸ்பெரேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஏரியாவில் போட்டுட்டோம், எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்குங்கிறது நினைக்கவே வேண்டாம். நம்ம எவ்வளோ தான் எடுத்து காமிச்சாலும் நினைப்பாங்க. அப்படி நினைக்காம நேரடியாக வாங்க. இதே மாதிரி பக்கத்துலேயும் சைட் இருக்குது. ஸோ அங்கே என்ன ரேட்டு சென்ட் போகுது, என்ன ரேட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஒரு ரவுண்டு வரவே பார்த்துட்டு, இல்லை தாண்டி சைட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டான, ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இந்த ரேட்டுக்கு யாருனாலையும் நம்ம சொல்கிறோங்க இல்லைங்க, யாருனாலையும் கொடுக்கவே முடியாத இதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் பண்ணால் போதுமானது. கண்டிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருப்பீங்கல்ல. ஸோ இதே மாதிரி கனவோடு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் வந்து வீடு கட்டிட்டேன், இப்போ வீடு வந்து வாங்கி நான் சொந்த வீட்டில் இருக்கேன். என்னைய மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா வந்து சொந்த வீட்டில் இருக்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ இதுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணால் இறங்கி உங்களுக்காக வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சரிங்களா? கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஸ்க்ரோலிங்கில் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிக்கங்க. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். லொக்கேஷன் தெரியலன்னா லொக்கேஷன் இங்கேருந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுவாங்க. ஒன்றும் இல்லை, வடக்கிப்பாளையம், அதுலேருந்து நீங்கள் வந்து கேரளா போகிற ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இல்லை, அங்கே நீங்கள் வந்தீங்கனால மெயின் ரோட்லேயே இருக்கும் நம்மளுடைய பேனர், ஆர்ச் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க. ஒரு பாய்.